ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதில் வந்து வெஜ்ஜீஸ்லாம் போட்டு பண்ணுவாங்க. நான் வந்து ப்ளெயினாக பாஸ்தா மட்டும்தான் செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி பாயிலிங் ஸ்டேஜ் வர டைமில் நம்ம கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றி அது பாயிலிங் ஆகிறப்போ நம்ம பாஸ்தா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்தா எடுக்கலை, என்கிட்ட மக்ரோனி தான் இருந்தது. ஸோ நான் வந்து பங்கு ஷேப்பில் இருக்கிற மக்ரோனி தான் நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இது நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது 2 பேர்த்துக்கு செய்கிறனால அந்த அளவான மக்ரோனி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக 7 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் குக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கொலன்னு போயிடும். ஸோ 7 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிட்டு அது குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம சைடில் வந்து பாலும் மைதாவும் எடுத்துக்கலாம். பிகாஸ் இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். இதில் பால் வந்து காய்ச்சின பாலும் எடுத்துக்கலாம், காய்ச்சத பாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காய்ச்சத பால் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது எடுத்துகிட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில். பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க. அது சாட்டே ஆனதுக்கப்புறம் ஒரு 2 to 3 கார்லிக் வந்துட்டு கட் பண்ணி நான் இதில் போட்டுக்கிறேன். இது போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. கார்லிக் ஃப்ளேவர் வந்தால் போதும், நமக்கு அதோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். கருக விட்டுறக்கூடாது. ஜஸ்ட்டு ஃப்ளேவர் ஸ்மெல்லு வந்தோன்னே நீங்கள் வந்து மைதா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் வந்து கொஞ்சம் ஆயில் நிறையா போட்டு மைதா கம்மியாக போடுவாங்க. எனக்கு சாஸ் கொஞ்சம் நிறையா தேவைப்பட்டனால நான் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஆயில் நிறையா ஊற்றினோன்னா நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கும். நான் பாருங்கள், இப்படி தான் நான் பண்ணுவேன். ஸோ மைதா வந்து நல்லா ஆயிலில் கோட் ஆனதுக்கப்புறம் நல்லா திக்காகிடும், இந்த மாதிரி மாவு மாதிரி ஆகிடும். ஸோ பால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா மைதா குக் ஆகி அப்படியே லூஸ் விட ஆரம்பிச்சிடும். ஸோ நான் அதை கட் பண்ணாமல் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ நல்லா அது குக்காக மைதா வந்துட்டு கெட்டியாகிட்டே போகும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் கூட அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கரண்டியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா பீட் பண்ணுங்கள். ஸோ அதனால் மைதா வந்து நல்லா கரைஞ்சிரும். நல்லா மிக்ஸ் ஆகி இங்கே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, கொலன்னு இருக்குது. நம்ம சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகிட்டனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மில்கை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு ஓகே. பிகாஸ் நான் கொஞ்சம் லிக்விடாக தான் வேணும். அது செஞ்சு முடித்தோன்னே நம்மளோட பாஸ்தாவும் ரெடி ஆயாச்சு. நம்ம டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால். அதுக்கப்புறம் ஒரிகனோ போட்டுக்கோங்க, பெப்பர் போட்டுக்கோங்க, பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரிகனோ இல்லைன்னா நோ ப்ராப்ளம். வெங்காயத்தில் வந்து கிராம்பு வந்து உள்ளே குத்தி வச்சு இந்த சாஸ் கொதிக்கிற டைமில் அதில் வச்சு நல்லா பாயில் பண்ணிட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மில்க் பாயில் பண்ணுவீங்களா, அந்த டைமில் நீங்கள் அதில் போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்துடும். ஸோ நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நல்லா நம்மளோட சாஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. பாஸ்தா வந்து சாஸ்லாம் நல்லா பாயில் ஆகணும், கோட் ஆகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் பாஸ்தா ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலே குக் ஆகிடும். ஸோ அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் சால்ட்டு போடணும், சாரி அதை நான் காட்டல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட செம்மையாக எம்மியான ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது இவ்வளோ லிக்விடாக இருக்கான்னு பார்க்காதீங்க. ஆற அது கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ சூடாக சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய பாஸ்தா எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until that, stay tuned for more. Bye. Assalamu alaikum.